கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் அதை பற்றி தான் சொல்ல போகிறோம். வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 26/8/2024 முதல் அக்டோபர் மாதம் 23/10/2024 வரை கிட்டத்தட்ட ஒரு 57 நாட்கள். பொதுவாக 1.5 மாதம் தான் அந்த செவ்வாய் பக்கம் இருப்பார், கொஞ்சம் கூட இருக்கார் இந்த தடவை. இந்த செவ்வாய் ரிஷபராசியிலிருந்து மிதுனராசி செல்லக்கூடிய மிதுன செவ்வாய் பயிற்சி பலன்கள் என்று சொல்லப்படுவதாகும். அதனுடைய பயிற்சி பலன்களை முதலில் பொது பலன் சொல்லிவிட்டு அடுத்ததாக 12 ராசிக்கும் சொல்ல இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதன் வணங்குங்கள். ஓம் குருப்யோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என் ஆத்மாந்தன் மகா காளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரச்சோதயாத். செவ்வாய் பயிற்சி பலன்கள் போது பார்க்கும் பொழுது செவ்வாய்க்கு சனி கிரகத்தை போலவும் குரு பகவானுடைய அந்த கிரகத்தின் பார்வை போல 3 பார்வைகள் அதற்கு உண்டு. செவ்வாய் தான் இருக்கும் இடத்திலிருந்து 4ஆம் வீட்டையும் 7ஆம் வீட்டையும் 8ஆம் வீட்டையும் பார்ப்பார். 3 பார்வைகள் உண்டு. அந்த வகையிலே இந்த மிதுன செவ்வாயில் இருந்து கன்னி ராசியையும் தனுசு ராசியையும் மகர ராசியையும் பார்க்க இருக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது பொது பலன்கள் சொல்லக்கூடிய வகையிலே பார்க்கும் பொழுது செவ்வாய் இது நாள் வரை குருவுடன் இருந்து குருமங்கள யோகம் ஏற்படுத்தி கொடுத்திருந்தார். இப்பொழுது அந்த குருவை விட்டு விலகி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மிதுனத்திற்கு புதனுக்கும் செவ்வாயும் பகை ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் அந்த மிதுன ராசியிலிருந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வையும் பலன்களும் அவர் பயிற்சி ஆகும்போது உள்ள கிரக நிலைகள் வைத்துமே இந்த பொது பலன்கள் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது ரிஷபராசியிலே குரு பகவான், மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான், கடகராசியிலே புத பகவான், சிம்ம ராசியிலே சூரிய பகவான், கன்னி ராசியிலே கேது பகவானும் சுக்கிர பகவானும், அடுத்ததாக கும்பராசியிலே சனி பகவானும், மீன ராசியிலே ராகு பகவானும் வீற்றிருக்கிறார்கள். இந்த வகையிலே இருக்கக்கூடிய இந்த கிரக நிலவரங்களை வைத்து பொது பலனை சொல்லப் போகிறேன். இதனால் வரைக்கும் இருந்த யோகங்கள் சற்றே விலகி இருக்கிறது. இருந்தாலும் மிதுன ராசியிலே செவ்வாய் பயிற்சி ஆவதால் அந்த செவ்வாயுடைய தன்மையான போர்க்குணம், பிரச்சனைகள், அடுத்தவர் மேல் வைத்துள்ள விமர்சனங்கள் இதெல்லாமே கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா புதன் பகவான் எல்லோரும் ஒத்து போகக்கூடிய கிரகமாக சொல்லப்படுகிறது. அந்த வீட்டிலே வந்து அமரும் பொழுது எப்பொழுதுமே ஒவ்வொரு வீட்டில் அமரும்போது அந்த வீட்டுடைய அதிபதியுடைய குணங்கள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். அந்த வகையிலே பார்க்கும்போது புதனுடைய தன்மை விளங்க இருக்கிறது. அப்பொழுது இதனால் வரை இந்த போராட்டங்கள், ஒருத்தரை ஒருத்தர் விமர்சனம் செய்து கொள்வது எல்லாமே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். கல்வியில் வளர்ச்சி உண்டாகும். படித்த பண்டிதர்கள், உண்மையான பண்டிதர்கள், உண்மையான கல்வியிலே வளர்ச்சி அடைந்தவர்கள், சாஸ்திரம் தெரிந்தவர்கள், இவர்கள் எல்லாரும் இப்பொழுது வெளியே வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து நல்வழி காட்டி அவர்களை கடைத்தேற்றப் போகிறார்கள். அதுவும் இல்லாமல் கடகராசியில் இருக்கிற புதன் பகவான் சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறனால நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பார். தாயில் வழி உறவுகளை பலப்படுத்துவார். புதன் என்றாலே உறவுகளுக்கு உரிய கிரகமாக சொல்லப்படுகிறது. அப்பொழுது விட்டுப்போன உறவுகள் வந்து சேரும் காலகட்டமாக இது அமையப் போகிறது. மாமன் மைத்துனர் வகை, தாய் வழி உறவு, அக்கால் தங்கை உறவு இதெல்லாமே மேம்பட போகிறது. பொதுவாக உறவினர்களும் நண்பர்களும் வந்து ஒருங்கிணைந்து செயல்படுவார்கள், எல்லோருக்கும் உதவி புரிவார்கள். இது மாதிரிலாம் நடக்க போகுது. அடுத்ததாக சிம்ம ராசியிலே சூரியன் தன்னுடைய வீட்டிலேயே இருக்கிறபடியால் அரசாங்கத்தினுடைய ஆதரவு கிடைக்கும். மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கப்படும். அரசாங்கத்தின் ஆதரவு பெருகும். அவர்களுடைய சலுகைகள் மக்களுக்கு போய் சேரும்
சேருகிறதா இல்லையா என்று பார்ப்பார்கள். மிகுந்த விழிப்புணர்வுடன் இருப்பார்கள். அது இல்லாமல் மக்கள் மனதிலே நல்ல ஒரு தன்னம்பிக்கை வெளிவரும். துணிச்சல், தைரியம் இதெல்லாம் மேலோங்கி அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும். அடுத்ததாக கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது பகவானுடைய சுக்கிரன் சேர்ந்திருக்கிறனால் கேது ஞான வாழ்வு, சுக்கிரன் இன்ப வாழ்வு. அப்பொழுது இரண்டுமே மாறி மாறி இருக்கப் போகிறது. பெரும்பாலும் சுக்கிரன் அந்த வீட்டிலே நீசமாகிறார். கன்னிராசியில் சுக்கிரன் நீசமாகிறார், தன்னுடைய சக்தியை இழந்து விடுகிறார். அப்பொழுது எல்லா கிரகத்தை விட கேதுக்குத்தான் அதிகமாக சக்தி உள்ளது. மற்ற 8 கிரகங்களை விட கேதுக்குத்தான் அதிக சக்தி உள்ளது. அப்பொழுது சுக்கிரனுடைய பல குணத்தையும் எடுத்து அவர் கொடுக்கப் போகிறார். அப்போது கேது பகவான் கன்னிராசியில் இருக்கிற நாள் சுக்கிரனுடைய பலத்தை எடுத்து கொடுப்பதால் ஆன்மீக பெரியோர்கள், ஆன்மீகவாதிகள் இந்த காலகட்டங்களிலே பெண்கள் நிறைய இந்த ஆன்மீக துறையிலே நுழைந்து வெற்றி பெறுவார்கள். அவர்கள் ஜோதிடராக இருக்கலாம், அருள்வாக்கு கூறுபவர்களாக இருக்கலாம், ஆராய்ச்சி புரிபவர்களாக இருக்கலாம், மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், தியான மார்க்கமாக பயிற்சி கொடுப்பவர்களாக இருக்கலாம். இப்படிப்பட்ட வகையிலே பெண்கள் கை ஓங்கி இருக்க போகிறது. பெண்கள் அதிகமாக இந்த துறைக்கு வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க இருக்கிறார்கள். இது இல்லாமல் ஆன்மீக முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அதுவும் இல்லாமல் தடைப்பட்ட காரியங்கள், திருமண காரியங்கள், சுபகாரிய முயற்சி இதெல்லாமே நடக்கும். இதெல்லாம் நடந்து நல்ல ஒரு மக்களுக்கு வசதி வாய்ப்புகள் வந்து சேரும். அடுத்ததாக கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானால் அவர் வக்கரம் பெற்றிருப்பதனால் எந்த பிரச்சனையும் வரப்பதற்கு வாய்ப்பில்லை. நீதி நேர்மை நிலைநாட்டப்படும், நீதித்துறை மேலோங்கும். அது இல்லாமல் விவசாயம் வளர்ச்சி அடையும், மழை நிறைய பெய்யும், மழை வெள்ளம் காணும். இது இல்லாமல் பூமியிலே வெடிப்புகள், நிலச்சரிவுகள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது. அதுவும் வந்து அடங்கக்கூடிய அமைப்பாக இருக்கப் போகிறது. இது இல்லாமல் ராகு பகவான் மீனராசியில் இருப்பதால் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான விஷயங்கள் நடக்கப் போகிறது. எல்லோருக்கும் குரு கடாட்சம் ஏற்படும். குருவை வணங்க வேண்டும். ஜீவசமாதி தரிசனம், மகான்கள் தரிசனம் கை கொடுக்கும். நல்ல ஒரு விஷயங்களை நடத்தி கொடுக்கும். கடைசியாக ரிஷபராசியிலே குருவும் சந்திரனும் இருக்கிறார்கள். குரு மங்களயோகம் போய்விட்டாலும் இந்த செவ்வாய் பயிற்சியின் போது சந்திரன் குருவனிலிருந்து குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் ஒரு யோகம் போனால் இன்னொரு யோகம் வருகிறது. அதனால் குரு சந்திர யோகம் எல்லோருடைய வாழ்விலுமே ஒளி வீசக்கூடிய அமைப்பாக இருக்கும். நல்ல ஒரு புகழ், பதவி, செல்வம், அந்தஸ்து எல்லாமே தேடி வரும் மக்களுக்கு. இது பொதுவான பலனாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இனி வரும் 12 ராசிக்குண்டான பலனை போய் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி என்னுடைய உபாசன வேதனா மகாவாராகி நான் வணிகன். ஓம் மகிஷத் பஜாகி வித்மகி சண்டகஸ்தாத்மிகி தன்னோ வாராகி பிரஜோதயாத். வாராகி பரிபூர்ண கடைக்கு சொல்லி வாழ்த்தி அதிசயம் நிகழ்த்தும் யட்சினி, கருங்குட்டி, ஜின் போன்ற அனைத்து தெய்வங்களையும் கண்ணில் காண்பித்து பேச வைத்து கொடுக்கப்படும். அதோடு செய்வினை, ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலகி ஒன்று சேர, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட, குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்க, சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. மீனராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா செவ்வாய் இது வரைக்கும் 3ஆம் இடத்துலேருந்து இருந்து 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். 4ஆம் இடத்துலேருந்து அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 7, 10, 11 இந்த 3 இடத்தையும் பார்க்குறாரு. இப்போ 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு இடமாற்றத்தால் ஏற்பட்ட விஷயங்கள் கெடுபலங்க கொஞ்சம் நற்பலன் ஏற்படும். ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியும் ஒரு சம்பள உயர்வு இருந்திருக்காது, இன்க்ரிமெண்ட் இருக்காது. அந்த வெளியே போன இடத்துலையும் நல்ல ஒரு வசதி வாய்ப்பு குறைவாக இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போ நல்லது நடக்கும். உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் போட்டு உங்களுக்கு தேவையான சலுகைகளும் கொடுப்பாங்க. இது இப்போ நடக்க போகுது செவ்வாய் பயிற்சி பலனில். அது இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு கணவன் மனைவி உறவு நல்லபடியாக இருக்க போகுது. எதிர்கால திட்டங்கள் திட்டுவீங்க. ஆயுள்லாம் விருத்தியாக ஏற்படும். ஏற்படுத்த கண்டங்கள்லாம் விலகிடும் உங்களுக்கு. அப்படி தான் நடக்க போகுது மீனராசிக்காரங்களுக்கு. அது இல்லாமல் செவ்வாயுடைய நட்புகரம் தான் குருவுக்கு. அதனால் நன்மை தான் செய்வார். சகோதர உறவு கிடைக்கும். அவங்க மூலிமா நல்ல விஷயம் நடக்கும். சகோதரர் மட்டும் இல்லை, இப்போ நம்ம எப்பவுமே பழகிறவங்க கூட நம்ம என்ன பண்ணுறோம், அண்ணன் தங்கச்சியாக பழகுறோம் இல்லையா, அக்கா தம்பியாக அண்ணன் தங்கச்சியாக பழகுவோம்.
அவங்களும் உறவு முறை பாராட்டி அந்த நட்புக்கு வந்து ஒரு உறவு பெயர் கொடுத்து அது மூலிமா நல்லது செய்வாங்க. அந்த மாதிரி உறவுகளும் வந்து உங்களுக்கு பலப்பட போகுது. எண்ணிய எண்ணங்களும் கண்டிப்பாக நடக்கும். நிறைய பிளான் பண்ணி சக்ஸஸ் பண்ணிகிட்டே போக போகிறீங்க இந்த இப்போ உள்ள காலகட்டங்களில். இது மாதிரி தான் நடக்க போகுது. அது இல்லாமல் குரு வழிபாடு, குரு கடாட்சம் இது மாதிரிலாம் நீங்கள் பெற்றுக்கிட்டிங்கன்னா நல்லது நடக்கும். பெரும்பாலும் நீர்நிலைகளில் நீராடிட்டு இறை தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு. அது முருகர் வழிபாடாக இருக்கலாம், சிவனுடைய வழிபாடு, இரண்டுமே சேர்ந்து பண்ணிட்டு வரலாம். இது இல்லாமல் மகான்கள் தரிசனம், சித்தர்கள் வழிபாடு இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். பிரசித்தி பெற்ற கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரலாம். அது இல்லாமல் இந்த சிவனுடைய பிரசித்தி பெற்ற ஸ்தலம், முருகனுடைய பிரசித்தி பெற்ற ஸ்தலம், அங்கே போயிட்டு வரலாம். அங்கே ஒரு நைட் தங்கிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு. பெரும்பாலும் மீனராசிக்காரங்களுக்கு நட்பு உறவு எல்லாமே வந்து நல்ல ஒரு உதவிகரமாக தான் இருப்பாங்க. அது இப்போது தொடர்ந்து தான் இருக்கும், இன்னும் அதிகமாக தான் இருக்க போகுது. நல்ல விஷயம் நடக்கும். நீங்கள் நினச்ச விஷயங்களாகவே நடக்க போகுது. எதிர்பார்த்து இந்த வரவுகள் வந்து சேரும். பொருள் வாங்கணும்னு நினைப்பீங்க, அதுவும் வந்து சேர்ந்துடும். எல்லாமே வந்துடும். இப்போ செவ்வாய் பயிற்சியால் கண்டிப்பாக நல்லதாக நடக்க போகுது. நல்ல பலன் தான் இப்போது வந்துட்டுருக்கு. அது இனி வரும் காலங்களில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இரட்டிப்பாக பலன் கொடுக்க போகுது. அது இல்லாமல் நீங்கள் தான தர்மங்கள் நிறைய பண்ணிட்டு வரணும். அப்படி பண்ணும்போது பார்க்கும்பொழுது உங்களுக்கு குழந்தைங்களுக்கு உண்டான தேவையான தான தர்மங்கள் செஞ்சுட்டு வரலாம். அவங்களுக்கு பிடிச்ச உணவு, பிடிச்ச உடை இது மாதிரிலாம் அவங்க கேட்டே இப்போ வாங்கிட்டு வந்து தரலாம். வேணும் தெரிஞ்ச குழந்தையாக இருந்தால் அவங்களுக்கு என்னென்னு கேட்கலாம். இது மாதிரி கேட்போங்க. அப்போ அது வாங்கி கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஒன்றும் தெரியாத குழந்தைங்க வேணும் நம்ம இஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அனாதாசிரமத்துக்கு போயிட்டு வரலாம். அடிக்கடி அனாதாசத்தோட தொடர்பு ஏற்படுத்திங்க. நீங்கள் உங்கள் பண உதவி பண்ணலாம் கூட, பொருள் உதவி பண்ணலாம் கூட, அங்கே போய் சரி உதவி பண்ணலாம். குடும்பம்லேருந்து அவங்களுக்கு இது விருந்து உபசாரம் பண்ணலாம். அங்கே போய் குடும்பம் ஹெல்ப் பண்ணலாம், வேலை செய்யலாம். இது மாதிரிலாம் செய்யலாம். நம்மளுக்கு லீவு நாள்லாம் இருக்கு இல்லையா, சனி ஞாயிறு லீவு நாள் கிடைக்குது, வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்று கிடைக்கும். இந்த மாதிரி நாட்களில் வந்து நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு பரிகாரங்களுக்காக தான தர்மங்கள் பண்ணுறது, அதுக்குண்டான அநேதையாக இருக்கவங்களுக்கு போய் ஆதரவு கொடுக்குறது, இது மாதிரி செஞ்சால் நல்லது. யாருமே பார்க்க முடியாதவங்களாம் இருப்பாங்க. அப்போ நீங்கள் திடீர்னு போய்ட்டு ஒரு வீட்டு பக்கத்தில் இருக்கிற அனாதாஸ் போடலாம். அடிக்கடி போகிறத வச்சுக்கணும், குறிக்கோளாக வச்சுக்கணும். அப்போ நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா மாதம் நீங்கள் போயிட்டு வரலாம், வாரம் போயிட்டு வரலாம். அப்போ சந்தோஷப்படுவாங்க. பரவாயில்ல, நம்ம யாரும் பார்க்கல, ஆனால் இவர் வந்து ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ அப்போது ஏதோ ஒரு உறவுமுறையிலையோ வந்து நம்மளை பார்க்குறாரு, நம்மளை உதவி பண்ணுறாரு, அப்படி தான் நினைப்பாங்க. அப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். தான தர்மம் இருப்பவங்களாம் பண்ணிட்டு வாங்க. அதுக்காக வந்து நீங்கள் அடிக்கடி இப்போ வந்து இந்த காலகட்டங்களில் பயணங்கள் ஏற்பட்டுன்னு இருக்கும். அதை நீங்கள் பயனுள்ளதாக ஆக்கிக்கணும். நல்லா அந்த பயணங்கள் மூலிமா நல்லது நடக்க போகுது. நிறைய பேருடைய தொடர்பு கிடைக்கும், அவங்க மூலிமா நல்லது நடக்கும். தொடர்ந்து டச் வச்சுக்கிட்டே இருக்கணும், தொடர்புகள் ஏற்படுத்திகிட்டே இருக்கணும். அது உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் பெருகிட்டே இருக்கணும். எப்பவுமே மீனராசிக்காரங்களுக்கு நான் அதான் சொல்லுவேன், நட்பு வட்டாரங்களை நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ பெருக்கிறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு, இந்த செவ்வாய் பேச்சு பலன் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதாக செய்யும். நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தானங்கள் பண்ணிட்டு வாங்க. செவ்வாயுடைய அந்த பார்வை பலன், அவருடைய இருக்கிற வீட்டு பலன் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது. முருகருடைய வழிபாடு ரொம்ப வந்து சொல்லப்பட்டிருக்கு. இல்லாமல் முருகர் ஸ்தலங்களுக்கு போனீங்கன்னாக்கா அங்கே உள்ள வெளியே வந்தீங்கன்னா சின்ன பசங்க இருப்பாங்க, வயசானவங்களும் இருப்பாங்க, சின்ன பசங்க, சிறுவர் பாலகன் வடிவில் இருப்பாங்க. அது சின்ன பெண்ணாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம். அவங்களுக்கு வந்து நீங்களாக வாலண்டியராக போய் உதவி பண்ணணும். அவங்க கேட்கக்கூடாது, கேட்காம நீங்கள் போய் உதவி பண்ணணும். அது மாதிரி பண்ணால் நல்லது. காசு கொடுக்கலாம், துணிமணி வாங்கி கொடுக்கலாம், இல்லை முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி செய்யலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அந்த குழந்தைகள். அவங்க சந்தோஷப்படும் போது உங்களுக்கு தடைப்பட்ட விஷயங்கள், தாமதமான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக சீக்கிரமாக நடக்கும். அதுக்குண்டான வாய்ப்புகள் பெருகி வரும். இது மாதிரிலாம் நடக்க போகுது உங்களுக்கு. அதனால் எப்பயுமே இந்த மீனராசிக்காரங்க ஒரு குரு வழிபாடு தேர்ந்தெடுத்து வியாழக்கிழமை தூரம் அந்த குருவை வழிபட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி இருந்தாலும் இந்த செவ்வாய் பயிற்சி பலன் கண்டிப்பாக நல்லது நடக்கும். நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீர்நிலைகள் அருகில் உள்ள முருகர் கோயில், எவ்வளோ கோயில் இருந்தாலும் அவ்வளோ போயிட்டு வாங்க. இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு தடவை போயிட்டு வாங்க. ஒரு குளக்கரையில் இருக்கிற முருகருக்கு போயிடுவாங்க, ஆற்றுக்கரையில் இருக்கிற முருகர் கோயில் போயிட்டு வாங்க, கடற்கரையில் இருக்கிற முருகர் கோயில் போயிட்டு வாங்க. இது மாதிரிலாம் போயிட்டு வாங்க. அங்கே கோயில் போயிட்டு வந்து வெளியே இருக்க அந்த ஜீவராசிகளுக்குன்னு உணவளிங்க. நீரில் வாழக்கூடிய ஜீவராசிகள் உணவளித்துவாங்க. இது மாதிரிலாம் அது மாதிரி வாழ்வழித்து வந்து அந்த தான தர்மங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். உங்கள் குடும்பத்தார் நல்லா இருப்பாங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் மூலியமாக நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழணும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.
அதிசயம் நிகழ்த்தும் யட்சினி கருங்குட்டி ஜின் போன்ற அனைத்து தெய்வங்களையும் கண்ணில் காண்பித்து பேச வைத்து கொடுக்கப்படும். அதோடு செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலகி ஒன்று சேர, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட, குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்க, சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.